ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரின் கேத்ரின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேத்ரினோட பர்த்டே செலிப்ரேஷன். யூஸ்வலி கேத்ரினோட பர்த்டே எப்போயுமே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஐரினுக்கும் கேத்ரினுக்கும் 1 month தான் டிஃப்ரென்ஸ். ஸோ எப்பொழுதுமே இவளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணிவிட்டு 2 பேருக்கு சேர்த்து நெக்ஸ்ட் மந்த்து பர்த்டே வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த இயரும் செலிப்ரேட் பண்ணோம். அன்றைக்கி வந்து கேத்ரின் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஹோட்டல் போய் அபிட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த செலிப்ரேஷன் நடந்துச்சு. மார்னிங்கே அவள் ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தாள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம். இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டுமே செம்மையாக இருந்துச்சு. கேக்குமே நாங்கள் அங்கே தான் ஆர்டர் பண்ணோம். கேக் பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் கேக் வந்து நார்மலி அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த கேக்கை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேத்ரினுக்கு வந்து கேக் சாப்பிட்டாலே நெக்ஸ்ட் டே வந்து அவளுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நாங்கள் யூஸ்வலி கேக் கொடுக்க மாட்டோம். கேக் வெட்டினதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அவங்க கேக்லாம் ஊட்டி விட்டாங்க. ஒன்றே எங்கள் ஃபேமிலி, அவங்க தாத்தா பாட்டி மட்டும்தான் இந்த செலிப்ரேஷனில் இருந்தாங்க. கேக் நிறைய சாப்பிட்டாங்க. மார்னிங்கே ஸ்கூல் போனதுனால எங்களால் எந்த பிக்கும் கேத்ரின் கூட எடுக்க முடியல. ஸோ ஹோட்டலில் தான் நாங்கள் கேக் ஊட்டும் போது ஒருத்தர் செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி. கேத்ரினுக்கு ஃபஸ்ட்டு நான் கேக் ஊட்டிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து கேத்ரின் வந்து எனக்கு ஊட்டி விட்டா, அவங்க டேடிக்கெலாம் ஊட்டி விட்டா. அதில் சில கிளிப்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே ஐரினும் கேத்ரினும் அந்த சால்ட்டை எடுத்து எப்போ பார்த்தாலும் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் நிறைய டைம் சொல்லிட்டோம் இது மாதிரி டேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு அது டெம்ப்ட் பண்ண போல். யூஸ்வலி வீட்டில் கிச்சனுக்குள்ளே விட மாட்டோம், அதனால் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்த ரெஸ்டாரண்ட் பண்ணாலும் இந்த ஹேபிட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லோரும் டின்னருக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட பேர் மந்தி பிரியாணியா. இது பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியுது, ஆனால் அது ஒரு 10 பேர் சாப்பிட்லாம் போல். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை பார்த்ததுமே எங்கள் மாமியார் என்னது இது இவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஐரின் ஆசையாக பார்த்து அதில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு. எங்கள் யாராலையும் ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. மீதியை நாங்கள் பார்சல் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரிச்சி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா அபிட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மந்தி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐரினும் கேத்ரினும் ஹைட் அண்ட் சீக் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் என் மைண்டில் ஒன்று தான் ஓடிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டே கேத்ரினுக்கு வந்து கான்வெகேஷன் ஸ்பீச் இருந்துச்சு. அதே மாதிரி ஐரினுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதனால் எப்படி பண்ண போகிறாங்கன்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்சைட் வியூ. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். கேத்ரின் இறங்கி வரும்போது நான் அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் பாயெலாம் சொல்லிட்டு போயிட்டுருந்தா.
கேத்ரின் நிறைய ஃபன்னியாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நான் செல்ஃபி எடுத்தேன். அவங்களோட இண்டிவிஜுவல் பிக்கும் எடுத்துகிட்ருந்தேன் நிறையா. அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்துட்டு பில் பே பண்ணுறதுக்காக உள்ளே இருந்தாங்க. இடையிலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுனால பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் எல்லோரும் வெளியில் சோஃபாவில் உட்காந்துருந்தோம். சரி ஃபேமிலியாக தாத்தா பாட்டி கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் எல்லா ஃபோட்டோஸும் அவங்களுக்காக எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐரின் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டல் ஆகிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே எக்ஸாம்னால கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 8:30 9க்கெல்லாம் வீட்டுக்கு போகணுன்றதுக்காக கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அவங்க தாத்தா பாட்டி கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஹோட்டலில் இன்சைடில் நாங்கள் இருக்கும்போது ஃபேமிலி பிக்காக கொஞ்சம் எடுக்கணும், ஃபேமிலியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 3 ஃபோட்டோஸ் வந்து அங்கே இருக்கிற அண்ணா வந்து எங்களுக்காக எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேத்ரின் அந்த டே ஃபுல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட்ஸு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி வந்து சர்ச் கூப்பிட்டு போயிட்டாங்க. சர்ச் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வர 8:30 9 ஆகிடுச்சு. அதனால் அந்த ஹோல் டே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. உங்களுக்கும் இந்த நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பைக்கு நாங்கள் கேத்ரினுக்காக கொடுத்த கிஃப்ட்டு. கேத்ரின் பேரில் நாங்கள் அன்னதானம் கொடுத்துருந்தோம். இது எதுக்காக இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லா நாளும் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு மற்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். யாரும் இல்லாதவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக சிலருக்கு வந்து கண்டிப்பாக இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் வரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஸ்பெஷல் டேயில் சின்னதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.